பிரியாணின்னு ஒன்று செய்வாங்க நல்ல நாட்களில். தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி நினைச்சாலே வாயில எச்சி ஊறுது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டாரு, கல்பாசி, சோம்பு, ஜீரகம், மிளகு, 20 முந்திரி சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்சர் ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 25 பல்லு பூண்டு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி செய்ய ஒரு கனமான பாத்திரத்தில் 10 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், பிரியாணி இலை, அரைச்ச பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம், அரைச்ச பொடி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர், புதினா, தக்காளி சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்ச மட்டன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான உப்பு, அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி சேர்த்து மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து அரை மணி நேரம் தம்மில் வச்சு எடுத்தா சுட சுட தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி.